இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் மற்றொரு நாளுக்குள் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த கொரோனா என்கிற இந்த கொடிய நோயினால் பல பேர் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் அநேகருடைய உள்ளம் உடைந்து உள்ளம் சோர்வுற்றிருக்கிறது. ஆனால் இன்று இறைவார்த்தையும் சரி, இன்றைய சிந்தனையும் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை நமக்குள் ஏற்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய கருவிகளாக, ஆண்டவருடைய போர் வீரர்களாக, ஆண்டவருடைய படை வீரர்களாக மாறும்படி இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சோர்ந்து போய் இருக்கிற நாம் துணிந்து ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற புதிய நம்பிக்கையோடு எழுந்து நடக்க இன்றைய நாள் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஒரு மைய சிந்தனையை இன்று நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார் அருட்தந்தை பிரின்ஸ் ராபர்ட் அடிகளார் அவர்கள். கஞ்சிக்கோடு திருக்குடும்ப ஆலய பங்கு தந்தை. வாருங்கள், அவரது பகிர்வை கேட்டு நமது சோர்வுகள், நம்முடைய கலக்கங்கள் நீங்கி துணிவு பெற்றவர்களாக வாழ தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்ற தலைப்பில் இன்றைய முதல் வாசகம் எரேமியா புத்தகம் 20வது அதிகாரம் 10வது இறைவசனத்தில், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார் என்ற உறுதிப்பாட்டை ஒரு தீர்மானமாய் நாம் எடுப்போம். ஒரு படை வீரர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்தாவது தன் உயிரை கொடுத்து தன்னுடைய நாட்டு மக்களையும் நாட்டையும் பாதுகாக்க முயற்சி செய்கிறார். அதே போல நமது ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். COVID-19 என்ற இந்த கொடிய நோயின், கொள்ளை நோயின் கோர தாண்டவத்திலே நாம் ஒவ்வொருவரும் மிகவும் துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரம். ஒரு சிலர் இப்படி கேட்கிறார்கள், உங்கள் கடவுள் எங்கே இருக்கிறார்? உங்கள் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாம் கேட்க வேண்டிய கேள்வி கடவுளை அல்ல, மனித நேயம் எங்கே இருக்கிறது, மனிதன் எங்கே இருக்கிறான்? காரணம் என்னவென்றால், COVID-19 என்பது மனிதனின் மனிதநேயத்தை மறந்த, சுயநல போக்கிலே வாழ்ந்த சுயநலத்தின் உச்சகட்டம்தான் COVID-19. மனிதன் தன்னுடைய சுகபோக வாழ்வுக்காக தனக்கு ஏற்ப சட்ட திட்டங்களை உருவாக்கி கொண்டு, குறிப்பாக குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் என்ற தத்துவத்தை உருவாக்கி ஏழைகளை இன்னும் ஏழைகளாக, பணக்காரர்களை இன்னும் பணக்காரர்களாக மாற்ற அவன் உருவாக்கி கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறான். இதற்கிடையிலே வியாபாரத்தை மட்டுமே மையமாக வைத்து மனித நேயத்தை மறந்து, மனித உயிரை மறந்து எல்லாவற்றையும் வியாபாரமாக பார்த்ததன் விளைவுதான் COVID-19. வன விலங்குகளின் வியாபாரம் மிக அருமையாக கோடிக்கணக்கான வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வன விலங்குகளை அதிகமாக வேட்டையாடி விற்று வியாபாரம் செய்ததன் உச்சகட்டம்தான் COVID-19. சீன நாட்டிலே வனவிலங்கு பண்ணை வைப்பதற்காக ஏறக்குறைய 3750 பண்ணைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த COVID-19 பிறகு அங்கே கணக்கெடுத்து பார்த்த பொழுது 20,000 வனவிலங்கு பண்ணைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. 16,250 பண்ணைகள் ஏறக்குறைய அவைகள் அனுமதியின்றி செயல்பட்டு வருகிறது. அடிப்படையான காரணம் பணம் கிடைக்கிறது, வியாபாரம் நடக்கிறது என்பதற்காக. எனவேதான் இன்றைய வியாபார உலகிலே
90% செல்வத்தை 10% மக்கள் சுகபோகத்திற்காக அவர்கள் மகிழ்ச்சியாக அதை பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு நேர்மாறாக 10% செல்வத்தை 90% மக்கள் வாழ வழியின்றி, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி அவர்கள் அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே நடுவண் அரசு, மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. 80 கோடி மக்களுக்கு வருகிற 3 மாதங்களுக்கு இலவச அரிசி கொடுப்பதாக. வேறொரு அறிவிப்பையும் நாம் டிவியிலே பார்த்து கொண்டிருந்தோம். 4500 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே இந்த கோவிட் என்ற அந்த நோயை பரிசோதனை செய்து பார்க்க முடியும். இந்த 80 கோடி ஏழை மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் அரசாங்கத்தை கையேந்தி நின்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த நோய்க்கு அடிமையானார்கள் என்றால் எப்படி 4500 ரூபாய் செலவு செய்து அந்த நோயை அவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற முடியும்? சிந்தித்து பார்ப்போம். இப்படி மனிதத்தை மறந்து பகிர்தல் என்ற அந்த கடவுளின் மிகப்பெரிய ஒரு போதனையை மறந்ததன் விளைவுதான் இந்த நோய். எனவேதான் ஜூலியஸ் நைரேரோ என்ற தென் அமெரிக்க நாட்டு அதிபர் ஒருவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே பற்றாக்குறை அல்ல, பகிராக்குறை தான் தலை தூக்கி இருக்கிறது என்று. எனவே நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு நாம் மனித நேயம் எங்கு இருக்கிறது? ஏன் இந்த உலகத்திலே மனிதன் சுயநலத்திற்காக எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டிருக்கிறான்? குறிப்பாக கடவுளின் படைப்பு என்பது மனிதனுக்காக மட்டுமானது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற விலங்குகள், பறவைகள், மரம், செடி, கொடி, கல், மண் என்று எல்லாவற்றுக்குமானது கடவுளின் படைப்பு என்பதை உணர மறந்து சுயநல போக்கிலே சக மனிதனை கூட கண்டுகொள்ளாமல் மருத்துவத்தை கூட வியாபாரமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சக மனிதனை ஏன் துன்பத்திற்கு ஆளாக்குகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் தான் பட்ட எல்லா துன்பங்களையும் அவர் அங்கே சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். திகில் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, நான் எப்பொழுது வீழ்வேன் என்று எனது நண்பர்கள் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அனுபவிக்கிற துன்பங்களை அவர் அங்கே புலம்பலாக சுட்டி காட்டுகிறார். ஆனால் இருந்தாலும் கடவுளின் அந்த செயல்பாட்டை, கடவுள் மீது அவர் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை, நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வலிய வீரரை போல என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார். அந்த வலிமையான வீரர் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார். நான் எந்த துன்பத்திற்கும் எந்த தீங்குக்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்பதை எரேமியா இறைவாக்கினர் எடுத்துச் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவருமே கடவுளின் வீரர்களாக, படை வீரர்களாக நாம் ஒவ்வொருவருமே வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்திலே நற்செயல்கள் செய்து அதன் வழியாக நாம் கடவுளின் படை வீரர்களாக வாழ அழைக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார். கடவுள் இந்த உலகத்தை படைத்து அருமையான இந்த உலகத்திலே அனைத்து படைப்புகளையும் அணு பிசகாமல் உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு படைப்பும் அணியை மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறது. சூரிய சந்திரன் என்று அது அதனது பணியை செய்ய, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்பு பொருளும் அதனதன் பணியை மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உடம்பில் இருக்கிற இரத்த நாளங்களை, நம்முடைய உடம்பில் இருக்கிற செல்களை, நம்முடைய உடம்பில் இருக்கிற எலும்புகளை, நம்முடைய உடம்பு செய்கிற ஒவ்வொரு பணியையும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் கடவுளின் படைப்பு எவ்வளவு அருமையானது என்பதை நாம் உணர்வோம். எனவே கடவுளின் படைப்பாகிய இந்த அகில உலகத்தை, அண்ட சராசரத்தை, விலங்குகள், பறவைகள், மரம், செடி, கொடி எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டிய படை வீரர்களாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக வாழ நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி வாழுகிற பொழுது நமக்குள்ளே சுயநலம் நிச்சயமாக செத்து போகும். நாம் சக மனிதனை துன்புறுத்தி, சக மனிதனை ஏழையாக்கி, சக மனிதனை எல்லா வேதனைகளுக்கும் உள்ளாக்கி, எரேமியாவை போல சக மனிதனை நாம் துன்புறுத்தாமல் அதற்கு நேர் மாறாக எல்லாவற்றையும் அன்பு செய்து வலிமை வாய்ந்த வீரராக ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து அதன் வழியாக ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை,
இறைவாக்கினர் எரேமியா எதிர்பார்த்த ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். எனவே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், இதை ஏற்றுக்கொள்வோம். அந்த ஆண்டவர் சக மனிதனை, அந்த ஆண்டவரின் படைப்பை அன்பு செய்து அதை பாதுகாத்து வாழ அழைக்கிறார், இதையும் ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவரின் செயல்பாடுகள் நமக்குள்ளே இருக்கும். இந்த கருத்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த கோவிட் 2019 என்ற இந்த கொடிய நோய் இந்த உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார் என்று இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் உணரும்படியாக அன்பு ஆண்டவரே, நீர் இந்த உலகை வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் இந்த நோயை வெற்றி கொள்ளுவோம். இந்த நோயை வெற்றி கொண்டு இனிமேல் இது போன்ற எந்த நோய்களும் எங்களை அணுகாமல் இருக்க, சக மனிதனை, உம்முடைய படைப்பை நாங்கள் அன்பு செய்து எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க நாங்கள் பாடுபடுவோம். நிச்சயமாக உமது அருள் எங்களுக்கு துணையாக இருக்கும். உமது வலிமை வாய்ந்த கரம் எங்களுக்கு துணையாக இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். இந்த உறுதிப்பாட்டோடு நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் உம்மோடு இருக்கிறோம். நாங்கள் உமது படைப்பை பாதுகாக்கும் படை வீரர்களாக, உமது மனித நேயத்தை இந்த மண்ணிலே விதைக்கக்கூடிய படை வீரர்களாக நாங்கள் மாறுவோம் என்று உறுதிப்பாட்டை ஏற்று உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். இறைவன் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.